அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறதுனால அவர் தேவனுடைய பிரதிநிதியாகவும் தேவனால் அனுப்பப்பட்டவராக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருத்தர் கண்ணு தெரியாதவருக்கு கண் பார்வையை கொடுக்கறதுனாலையும் பலவீனமா இருக்கிறவருடைய பலவீனத்தை மாத்தி சுகம் கொடுக்கறதுனாலையும் இவர் தேவனுடைய பிரதிநிதி தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியுமா? அப்படின்னா கிடையாது. அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செஞ்சாரு. அப்போஸ்தலருடைய கைகளினால் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றவங்க அற்புதங்களை செஞ்சாங்க, உண்மைதான். ஆனா இந்த இடத்துல பிசாசும் அவனுடைய தூதனும் அற்புதங்களை செய்யறான். அப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய அற்புதமும் அதிசயங்களும் ஒருத்தர் தேவனுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்துல பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு படிக்கிறோம். ஒருத்தர் அற்புதங்களை செய்யறதுனாலையும் அதிசயங்களை செய்கிறதுனாலையும் அவர் தேவனுடைய பிரதிநிதி கிடையாது, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் கிடையாது. அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை மீறி ஒரு விஷயத்தை சொல்லி அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னா அவர் உண்மையாகவே தேவனுடைய பிரதிநிதி கிடையாது, அவர் பிசாசினுடைய பிரதிநிதியா இருக்கிறார்.